மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நெற்குணம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நெற்குணம் துணை சுகாதார நிலைய கட்டிடம் பழுதடைந்த அரசு கட்டிடத்தில் ரிப்பேர் செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு இருந்து செயல்பட்டு வருகிறது. தற்போது அரசு சேவை மைய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. நெற்குணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்படுத்த வேண்டிய துணை சுகாதார நிலையம் அது மற்றும் MLHP என்னும் இடைநிலை சுகாதார பணியாளர், கிராம செவிலியர் ஆகிய 2 பணியிடங்களும் காலியாக உள்ளதால் மாதத்தின் முதல் வாரம் 2 நாட்கள் புதன்கிழமையும் திங்கட்கிழமை மட்டும் அங்கே டாக்டர்ஸ் வராங்க. மற்ற வாரங்களில் 1 நாள் மட்டும் டாக்டர்ஸ் வராங்க. என மாதம் மொத்தம் 4 நாட்கள் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல அங்கே அந்த துணை சுகாதார நிலையத்திற்கு அந்த பணியாளர்களை அமைத்து அதை கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கேள்விக்கான பதிலை தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறோம். கட்டிடம் கட்ட 10 சென்ட் நிலம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு மிக விரைவில் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது. இன்னொன்று, கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடம் என்று சொல்லியிருக்கிறார். கிராம சுகாதார செவிலியர் இடத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளை எல்லாம் சரி செய்து கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் 2642 பேரும், கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக ஒரு 3000 பேரும் பணியில் அமர்த்தப்பட்டு ஒரு கிராம சுகாதார செவிலியர் காலி இடம் கூட இல்லை என்கின்ற நிலை தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓரிரு நாளில் அந்த பணியிடமும் நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவிக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதையும் தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மற்றும் என்னுடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடைக்கோடி பகுதியிலாகும். சுற்றிலும் விவசாயத்தையும் கிராமப்புறம் சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாக்டர்ஸ் பற்றாக்குறையாக இருக்காங்க. சட்ராஸில் 2 டாக்டர் இல்லை, சுனாம்பேட்டில் ஒரு டாக்டர், கடப்பாத்தில் ஒரு டாக்டர், புலம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இல்லை, மொத்தம் 5 டாக்டர் இல்லைங்க. அதே போல் சூனாம்பேடு, கடப்பாக்கம் ஆகிய மருத்துவமனையில் 3 செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக இருக்கு. அதே போல ஆயப்பாக்கம், வீராபுரம் ஆகிய கிராம சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கு. செய்யூர் மருத்துவமனையில் 2 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கணும், அங்கே 2 பேருமே இல்லை. அதே போல மகப்பேறு கால உதவியாளர் இருக்கணும், இல்லை. 3 மருந்தாளுநர்கள் இருக்கணும், இல்லை. சிகிச்சை உதவியாளர்கள் 3 பேர் இருக்கணும், 5 துப்புரவு பணியாளர் இருக்கணும். இவங்க அனைவரும் அத்தனை பேரையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் நிரப்பித்தரவார்கள் என்ற தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பல்வேறு மருத்துவமனைகளை சுட்டிக்காட்டி அங்க செவிலியர் பணியிடம் இல்லை, ஆய்வக நுட்புணர் பணியிடங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அதற்கான வாய்ப்பு என்பது 100% குறைவு. இருந்தாலும் உடனடியாக இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலரை அனுப்பி அவர் சொன்ன அத்தனை மருத்துவமனைகளிலும் இருக்கிற காலி இடங்கள் குறித்தான தகவல்களை நாளையே கேட்டு பெற்று அவரிடத்தில் தர தயாராக இருக்கிறேன். இன்னொன்று, அந்த நெற்குணம் துணை சுகாதார நிலையத்தை அதிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் 13 கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது. மன்ற உறுப்பினர் இன்னொன்றையும் கேட்டார். தமிழ்நாட்டில் எத்தனை புதிய துணை சுகாதார நிலையங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை 8713. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று கடந்த 1ஆம் தேதி 642 புதிய துணை சுகாதார நிலையங்கள் நானும் நம்முடைய அயலக அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 9355 துணை சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. இதில் 6498 துணை சுகாதார நிலையங்கள் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. சொந்த கட்டிடங்களிலும் 1614 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் 1643 வாடகை இல்லா கட்டிடங்களிலும் செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே
893 இடங்களில் புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதும் கூட ஒரு 680 கட்டிடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.